Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 2, numbers and sequences. அதில் exercise 2.1ல sum number 6 என்னன்னு பார்க்கலாம். Use Euclid's division algorithm. That is Euclid's lemmaவை தான் சொல்கிறாங்க. To find the highest common factor. Highest common factor short formல HCFன்னு சொல்லுவோம். Of first subdivision ஒரு 2 நம்பர், second subdivision ஒரு 2 நம்பர், third subdivision ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு fourth subdivisionல மட்டும் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்னென்னா HCF ஆஃப் 340 and 412 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டிவிஷன் அல்காரிதம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்னென்னா ஞாபகம் இருக்கு இல்லையா, படிச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவை. A = BQ + R where 0 <= R <mod B. இது நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கிற குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு வேணும்னா அந்த யூக்ளிட்ஸ் லெம்மான்னு ஒரு ஹெட்டிங்கில் நான் கொடுத்துருக்குறேன் என்னோடய வீடியோவில், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா பாருங்கள், 340 and 412 இருக்கு இல்லையா, இதில் எது கிரேட்டர் நம்பரை அதை உள்ளே போட்டுட்டு அதையே 340ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். கிரேட்டர் நம்பரை இந்த ஸ்மாலர் நம்பரால் டிவைட் பண்ணுறேன். எவ்வளோ டைம்ஸ் வரும்? 1 டைம் வரும். 1 டைம் 340 is same 340. இதை சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், 72 வரும். இதுதான் ரிமைண்டர். ஓகே, ஸோ இதை நான் எப்படி எழுதியிருக்கிறேன் பாருங்கள். இந்த கிரேட்டர் நம்பர் 412ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 340 × 1 + 72. ஓகே, இப்போ 72ங்கிறது ரிமைண்டர், அந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 340 and 72வை டிவிஷன், இந்த ரெண்டுக்கு டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 340 உள்ளே போட்டுக்கணும், அதையே 72ஆல் நான் டிவைட் பண்ணுவேன். 4 டைம்ஸ் எனக்கு 288 வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 52. ஓகே, ரிமைண்டர் வந்து 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கணும். இப்போ ரிமைண்டர் எனக்கு 52. அப்போ 340 நான் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது பாருங்கள். 340 = என்ன வரும் உனக்கு? 72 × 4. சரியா? 72 × 4 ப்ளஸ் உன்னோட ரிமைண்டர் தான் எனக்கு 52. ஓகே, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அது கூட இது 52 ஆட் பண்ணி பாருங்கள், you will get this 340. ஸோ இந்த ஃபார்மில், தட் இஸ் BQ + Rங்கிற ஃபார்மில் இந்த ஏங்கிற நம்பர் நம்ம எழுதியிருக்கிறோம் by using division algorithm. இப்போ இந்த இங்கே இருக்கிற ரிமைண்டர் 52வும் 0 கிடையாது, நாட் ஈக்குவல் டு 0. இப்போ HCF எதுக்கு பார்க்குறோம்? 72 and 52க்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். ஸோ 72வை பாருங்கள், 52ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 1 டைம் எனக்கு கிடச்சிரும் 52. ரிமைனிங் இஸ் 20. அந்த 20 தான் ரிமைண்டர், அந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நான் என்ன சொல்லணும் இந்த இடத்துல? 72வை 1 × 52 + 20. 1 × 52 + 20. இந்த ரிமைண்டர் வந்து 20, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போது நாட் ஈக்குவல் டு 0ங்கிறனால மறுபடியும் 52க்கு 20க்கு நான் டிவிஷன் அல்காரிதம் பார்க்குறேன். 52வை பாருங்கள், இங்கே இருக்குது. 52வை 20ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வரும், இட் இஸ் 40. சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 12 வரும். 12ங்கிறது ரிமைண்டர், அந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 எகெயின். ஸோ 52வை எப்படி நான் எடுத்துக்கலாம்? 2 × 20. பாருங்கள், 2 × 20 ப்ளஸ் என்னோட ரிமைண்டர் 12. சரியா? இப்போது ரிமைண்டர் வந்து 12, நாட் ஈக்குவல் டு 0. அப்போது நம்ம டிவிஷன் அல்காரிதம் 20க்கு 12க்கும் பார்க்குறோம். ஸோ நான் 20யை நான் என்ன பண்ணுறேன், 20யை இங்கே இருக்குது பாருங்கள், 20யை 12ஆல் டிவைட் பண்ணணும். 20க்கு 12க்கு பார்க்கணும். 20யை 12ஆல் டிவைட் பண்ணணும்னா ஒரு டைம் 12 வரும், சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 8 ரிமைண்டர். இந்த ரிமைண்டரும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நான் எப்படி எழுதிக்கலாம்? இந்த 20 = 12 × 1 + 8. இப்போ இந்த ரிமைண்டர் 8 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இப்போ 12க்கு 8க்கு அல்காரிதம் நம்ம பார்க்குறோம். அப்போ 12வை டிவைட் பண்ணணும் 8ஆல். பாருங்கள், 12வை 8ஆல் நான் டிவைட் பண்ணேன்னா 1 டைம் வரும் 8, ரிமைனிங் 4. ஸோ இந்த ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நான் எப்படி சொல்லலாம் இதையே? 12 = 1 × 8 + 4. இப்போ இருக்கிற ரிமைண்டர் 4, நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ணணும்? 8க்கு 4க்கு அந்த டிவிஷன் அல்காரிதம் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், 8ஐ நான் என்ன பண்ணுறேன், 8க்கு 4க்கும் அல்காரிதம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன். அப்போ 8ஐ நான் 4ஆல் நான் டிவைட் பண்ணணும். ஓகே, அப்போ எவ்வளோ டைம்ஸ் எனக்கு கிடைக்கும்னா 2 டைம்ஸ் எனக்கு கிடைக்கும். 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ், 2 4s are 8, ரிமைண்டர் இங்கே 0 வந்தாச்சு. ஸோ இந்த 8 எப்படி எடுத்துக்கலாம்? 4 × 2 + 0. ஸோ அப்போ இந்த ரிமைண்டர் வந்து எனக்கு 0ன்னு கிடச்சாச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் ஆன்சர். என்னது? நான் 4ஆல் 8 டிவைட் பண்ணி தானே எனக்கு கிடச்சிச்சு ரிமைண்டர் 0. அந்த 4ங்கிறது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய HCF. எதனோட HCF? ஸ்டார்டிங்கில் எடுத்தீங்க இல்லையா 2 நம்பர்ஸ், அதனோட HCF. தட் இஸ் 340 and 412. அந்த அதனோட HCF தான் எனக்கு
இப்போ கடைசியாக கிடச்சிருக்கிற 4 இது வரைக்கும் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கணும் ரிமைண்டர் 0 வரைக்கும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது HCF ஃபார் 867 and 255. ஸோ டிவிஷன் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்னென்னு ஃபார்முலா எழுதிக்கணும். A = BQ + R. அடுத்தது ஆரோட ரேஞ்ச் என்னன்ட்டு. இப்போது கிரேட்டர் நம்பர் என்னென்னா 867, அதையே 255ஆல் டிவைட் பண்ணுறீங்க. எவ்வளோ டைம்ஸ் வரும்னா 3 டைம்ஸ் கம்ப்ளீட்டாக 765 வரும். சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 102, அதுதான் ரிமைண்டர். ஸோ இப்போ 865 நான் எப்படி எழுதிக்கலாம்? 3 × 255 + 102. இப்போ எனக்கு இந்த ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணும்? டிவிஷன் அல்காரிதம் இந்த ரெண்டு நம்பருக்கு. எதுக்கு? 255க்கு 102க்கு. பாருங்கள் 255 இருக்குது. அதை 102ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். 2 × 102 is 204. சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 51. தட் இஸ் கால்ட் ரிமைண்டர். ஸோ 255 102ஆல் டிவைட் பண்ணும்போது 102 × 2 + 51. ஸோ இங்கே இருக்கிற ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருக்கணும் எது வரைக்கும்? ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும். ஓகே, இப்போது 102வும் 51க்கும் நம்ம டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் 102ங்கிறது கிரேட்டர் நம்பர் உள்ளே எடுத்துக்கணும். 51ஆல் டிவைட் பண்ணணும். 2 டைம்ஸ் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 102 கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 0. இதுதான் உன்னோட ரிமைண்டர். ஸோ இந்த 102வை நான் என்ன சொல்லலாம்? 2 × 51 ப்ளஸ் என்னோட ரிமைண்டர் 0. ஸோ இந்த இடத்துல தான் ரிமைண்டர் வந்து 0 வருது. எதால் டிவைட் பண்ணும்போது? 51ஆல் டிவைட் பண்ணும்போது. அதுதான் என்னோட HCF. ஸோ HCF ஆஃப் ஃபஸ்ட் எடுத்தோம் இல்லையா ரெண்டு நம்பர் 867 and 255, தட் இஸ் 51. இப்போ அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துட்டிங்கன்னா டு ஃபைண்ட் HCF ஆஃப் 10,224 and 9648 வருது. ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்னென்னு ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ பெரிய நம்பரை இந்த ஸ்மாலர் நம்பரால் நான் டிவைட் பண்ணுறேன். 1 டைம் டிவைட் பண்ண முடியும். எனக்கு ரிமைண்டர் 576. அப்போ இந்த கிரேட்டர் நம்பர் 10,224 1 × 9,648 + 576ன்னு எழுத முடியும். ஸோ இங்கே இருக்கிற ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம HCF HCFல டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 9648 576ஆல் டிவைட் பண்ணுறேன். எவ்வளோ டைம்ஸு? 1 டைம் 576, ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸு. சப்ராக்ட் பண்ணினா 388 வரும். அப்புறம் இந்த 8 கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா 6 டைம்ஸ் 3 4 5 5 6. அதனோட ரிமைண்டர் 432 வரும். இதுதான் உன்னோட ரிமைண்டர். ஸோ எப்படி எழுத முடியும்? 9648 576 × 16 + 432ன்னு எழுதலாம். கரெக்டாக? இங்கே இருக்கிற ரிமைண்டர் 432 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ 576 432ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 டைம் வரும். 432 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 144. தட் இஸ் கால்ட் யுவர் ரிமைண்டர். ஸோ 576 1 × 432 + 144ன்னு வந்தது. ஓகே, இங்கே இருக்கிற ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது இந்த ரெண்டுக்கு டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணு. 432வை 144ஆல் டிவைட் பண்ணு. 3 டைம்ஸ் 432 வந்துடும். ரிமைண்டர் இஸ் 0. ஸோ 432வை நான் எப்படி எடுத்துக்கலாம்? 3 டைம்ஸ் 144 + 0. ஓகே, அப்போ ரிமைண்டர் வந்து உனக்கு 0 வந்தாச்சு. ரிமைண்டர் 0 வந்துருச்சுனாவே எதை டிவைட் பண்ணிங்க? கடைசியாக 144ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எதால் டிவைட் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் நம்மளோட HCF. ஸோ ஹென்ஸ் HCF ஆஃப் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர்ஸ் அதனோட ஆன்சர் என்னென்னா 144. ஏன்னா கடைசியாக 144ஆல் டிவைட் பண்ணும்போது தான் உனக்கு ரிமைண்டர் 0 கிடைக்குது. ஓகேவா? இப்போ கடைசி சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. இதுக்கு HCF கண்டுபிடிக்கிறீங்க. ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா ஒரு தடவை எழுதிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரோட HCF கண்டுபிடிக்கிறோம். இது என்ன பண்ண போகிறோன்னா இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு HCF என்னன்னு கண்டுபிடிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 6 இந்த சம்மில் கிடைக்குது. இந்த 6க்கும் தேர்டு நம்பருக்குள்ள HCF என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுதான் இந்த 3 நம்பரோட HCF. புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு 84க்கு 90க்கு HCF கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும்? 84க்கும் 90க்கு HCF கண்டுபிடிக்கிறோம். 90யை 84ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 டைம் வரும். ரிமைனிங் இஸ் 6 வரும். ஸோ 90 எப்படி எடுத்துக்கலாம்? 1 × 84 + 6. கரெக்டாக? இப்போ 6ங்கிறது தான் உனக்கு ரிமைண்டர். அந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. அடுத்தது 84க்கு 6க்கும் நீ என்ன பண்ணுற? 84ஐ 6ஆல் டிவைட் பண்ணுற. அப்போது 1 டைம் 6, ரிமைனிங் இங்கே 2 வரும். இந்த 4 அப்படியே கீழே கொண்டு வந்துக்கோ. 4 × 6 is 24. ரிமைண்டர் இந்த இடத்துல 0 வந்தாச்சு. அப்போ 84ஐ 6 × 14 + 0. எதால் டிவைட் பண்ணி 0 வந்துச்சு ரிமைண்டர்? 6ஆல். அப்போ இந்த 6ங்கிறது தான் என்னோட HCF. ஓகே, HCF ஆஃப் எதனோட? 84யும் எந்த நம்பர் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் 84க்கும் 90க்கும் ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கும் உள்ள HCF என்னென்னா 6.
இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 6 கூட தேர்ட் நம்பர் 120 அதுக்கு HCF கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் HCF ஆஃப் எதுக்கு 120 அண்ட் 6. பாருங்க 120 6ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 20 டைம்ஸ் கம்ப்ளீட்டாக 120 வந்துருமில்ல. 20 × 6 is 120, ரிமைண்டர் 0 வந்தாச்சு. ஸோ 120 நான் எப்படி பிரிச்சுக்கலாம், 6 × 20 + 0ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ 120 = 6 × 20 + 0. 0ங்கிறதா உன்னோட ரிமைண்டர் இஸ் 0 வந்தாச்சு. அப்போது எதால் டிவைட் பண்ணி 0 வந்துருச்சு உனக்கு, 6ஆல் டிவைட் பண்ணி. ஸோ ஐ கேன் கன்க்ளூட் ஹென்ஸ் HCF ஆஃப் எது ரெண்டுக்கு 120க்கு 6க்கு HCF கண்டுபிடிச்சிங்க, அதோட ஆன்சர் 6. அதுதான் அந்த 3 நம்பர் 84, 90 அண்ட் 120 இந்த 3 நம்பரோட HCF. ஸோ இந்த 3 நம்பரோட HCF இஸ் நவ் 6. தட்ஸ் ஆல்.